இன்னைக்கு விஜய் சார் வந்து நீட் சம்பந்தமா பேசினது வந்து மாசா இருந்தது. நான் வந்து விஜய் அண்ணனுக்காக ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கேன். அண்ணனுக்காக. உருவக்கேலிகள் உன்னிடம் தோற்றது, உருவக்கேலிகள் எல்லாம் உன்னிடம் தோற்றது, உயரங்கள் நீ ஏற சிகரமும் சிறுத்தது, தோல்விகள் நீ காண வெற்றிகள் ஏங்கியது, வெற்றிகள் நீ பெறவே தோல்விகளும் தோற்றது, திரையில் நீ ஆடாத ஆட்டமும் இல்லை, தரையில் நீ சொல்லாத பாடமும் இல்லை, உமது படங்கள் சூடிய சர்ச்சை மகுடங்கள் யாவும் நீ அரசியலில் சூடவிருக்கும் பொன் மகுடமே, உமது படங்கள் சூடிய சர்ச்சை மகுடங்கள் யாவும் நீ அரசியலில் சூடவிருக்கும் பொன் மகுடமே, நாளைய தீர்ப்பில் அறிமுகம் நீ, நாளை மக்களின் தீர்ப்பில் அடையாளம் நீ, நாளைய தீர்ப்பில் அறிமுகம் நீ, நாளை மக்கள் தீர்ப்பின் அடையாளம் நீ. நன்றி. அபிநயா 12th முடிச்சிருக்கேன். இப்போ தான் 583. நான் மதுரவாயல் வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து. ஆமாம், அவங்க கீழே தொகுதி வேலை செய்கிறவங்க இருக்காங்களா, அவங்க தான் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. பார்த்து ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் எதுவும் தெரியல. 2 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரியும் இங்கே வரப்போகிறோன்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ் ஏறி அவர் பார்த்த உடனே வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. இத்தனை வருஷம் பார்ப்போன்னு நினச்சதே கிடையாது, ட்ரை பண்ணதும் கிடையாது, ஸோ நினச்சதில்லை. அதனால் பார்த்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. அவர் பார்த்து வாழ்த்துக்கள் மாறினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், நான் போன வருஷமே இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சுல, அப்போ பார்த்துருக்கேன். இந்த வருஷம் மார்க் எடுத்த பிறகு கூட நான் வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு செலக்ட் பண்ணால் வருவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ கூட ஒரு ஹோப் இல்லை. 2 டேஸ்க்கு முன்னாடி சொன்னோடனே என்ன என்னமோ திடீர்னு மேஜிக் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் என் பேர் எம்ஜி நேஹா. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 10th பப்ளிக்கில் 492 ஸ்கோர் பண்ணேன். குரூப் அந்த பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று வரைக்கும் டிவியில் பார்த்த ஒருத்தரை இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பேசினோம், லவ் யூ சொன்னேன், லவ் யூ டூ சொன்னேன். நல்லா படிங்கன்னு சொன்னார். இல்லைண்ணா, பொலிட்டிக்கல் ஐடியா இல்லைண்ணா. நீட் பற்றி பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம்னா. நீட் வந்து ஏஐகளுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது. ஸோ பணக்காரங்களாக இருக்கவங்க ப்ரைவேட் காலேஜஸில் காசு கொடுத்தா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் நீட் வந்து சரியாக இருக்காது. தனித்தனி மாநிலங்களுக்கு அவங்கவுங்க எக்ஸாம் வச்சா நல்லாயிருக்கும். மெடிக்கல் படிச்சுட்டு அவங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால அந்த இதில் வராங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ மெடிக்கல் தான் அவங்க ஆம்பிஷன். மெடிக்கல் எடுத்துகிட்டு ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பேசினார், கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீட்டை பற்றி பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அரசியலில் வந்து இப்போ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் மிரட்டி இது பண்ணுறாங்க. அதை மீறி பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது கண்டிப்பாக, ஏன்னா ஏழை மாணவர்களுக்கு நீட்டுங்கிறது வந்து பணம் நிறைய செலவு பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. அது படத்தில் ஒரு இது கொடுத்தது வந்து எல்லோரும் அதை இது பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீட்டு எதிர்க்கிறது தான் நல்லது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தெல்லாம் நமக்கு அது அவசியம் இல்லாதது. ஏன்னா நமக்கு எல்லா வசதியுமே இருக்குது, எல்லா இப்போ யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்தெல்லாம் நமக்கு வந்து செப்பரேட்டாக தேவையில்லை. அதுதான் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். பொலிட்டிக்கல் வந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். இன்னும் 5-6 வருஷம் கழிச்சு போனால் லீடர்ஸே நிறையா இருக்க மாட்டாங்க. அப்போ இவருக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வருவார். நல்ல நம்பிக்கை இருக்குது, நல்ல நம்பிக்கை. ஏன்னா ஆள் பார்க்கும்போதே ஒரு இது தெரியும் இல்லைங்களா. ஸோ நல்ல நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வருவார். ஹலோ, என் பேர் தீப்தி ஐஸ்வர்யா. நான் ஆர்கே நகர்லேருந்து வரேன். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனில் 493 அவுட் ஆஃப் 500 எடுத்திருக்கேன். இப்போது விஜய் நான் வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப பணிவாக பேசினார். ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே டிவிலேயே பார்த்தது, நேரில் பார்த்தும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. அவர் வாய்ஸ் கேட்ட உடனே எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங், கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக இருந்தது. ஆமாம், லாஸ்ட் இயர் கொடுக்கும்போதே எனக்கு ஒரு தாட் இருந்தது, நம்ம படித்து 10th
எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி இங்கே வந்து வாங்கணும்னு நினச்சபடியே நடந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் சொல்கிறது கரெக்டு. பிகாஸ் நான் ஸ்டேட் போர்டில், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேட் போர்டிலேருந்து தான் வராங்க. ஸோ எங்களுக்கு அதோட டிஃபிகல்ட்டி தெரியும். என்சிஆர்டி போர்ஷன்ஸ் படிக்கிறது லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் அதில் படிக்கும்போதே எங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவர் சொன்னது வந்து எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஸோ ரொம்ப தெளிவாக அவர் அதை பாயிண்ட்டை வச்சுருக்காரு. அப்பா அம்மா வெரி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து நம்ம இது வரைக்கும் காமராஜர்ன்றவரை வந்து புக்கில் தான் படிச்சிருக்கோம். ஒரு சேஞ்ச் வந்து இதை மாதிரி புதுசாக வரவங்க கொண்டு வருவாங்களா, காமராஜரை நமக்கு திரும்பி வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு தான். வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி அவரோட தாட்ஸோடு வந்து பொலிட்டீஷியனாக ஆனார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயந்தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு வந்த பிறகும் அதில் வந்து ஸ்டாண்ட் எடுத்து பண்ணுவாரா அப்படின்றது குவெஷன் தான். அவர் பண்ண பிறகு தான் தெரியும் அது எப்படின்ட்டு. ஆமாம், அதுதான் ரொம்ப ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே வந்து அவள் என்கிட்ட கேட்டா, நான் நெக்ஸ்ட் இயர் நான் இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்தேன்னா பார்க்க முடியுமா அப்படின்ட்டு, அப்போ கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் நிச்சயம் படி பாப்பா, வரும் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற போல் வந்துட்டா. ஷுவராக என்னோடய சப்போர்ட் நிச்சயம் இருக்கும். பிகாஸ் ஏற்கனவே நம்ம இந்த 2 மேஜர் பார்ட்டிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சேஞ்ச் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதாவது இன்றைக்கி விஜய் சார் வந்து நீட்டு சம்மந்தமாக பேசுனது வந்து மாசாக இருந்தது. அவர் வச்ச ஒவ்வொரு பாயிண்ட்டுமே எனக்கு கரெக்டாக தான் பட்டுது. ஏன்னா இங்கே ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்சிஆர்டி படிக்கிற மாணவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிலபஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது வாய்ப்புகள் வந்து ஊர்லேருந்து வர மாணவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. இந்த நீட்டுனால் அங்கங்கே கோச்சிங் சென்டர் தான் அதிகமாச்சே தவிர வேறு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. நீட்டுக்கு முன்னாடி இங்கே டாக்டருங்க இல்லையா, அவங்களாம் வைத்தியம் பார்க்கலையா, எல்லாரும் பிழைக்க வைக்கலையா? ஸோ நீட்டு சம்மந்தமாக அவர் பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இல்லை, இவரோட தைரியத்தை நான் வரவேற்கிறேன். இன்னும் வந்து இவர் சினிமாவில் இருந்துட்டார், அது வேறு விஷயம். இனி வந்து பாலிடிக்ஸ் வராரு. மக்கள் சார்ந்த விஷயங்கள், மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து பேசுகிறது ஒரு அரசியல் தலைவருடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதை கரெக்டாக முன்னெடுக்கிறாருன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, அது ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட்டு தான். எல்லா பேரண்ட்ஸுக்குமே அவங்களுடைய பசங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணாங்கன்னா அது ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி நானுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இல்லை, கிரிட்டிசிசம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பாலிடிக்ஸ்னு வந்த பிறகு கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த கிரிட்டிசிசத்தெல்லாம் அவர் ஈஸியாக அவர் பார்க்காத, அதாவது அவர் எவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்கார், அதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அவர் பார்த்து தான் வந்தார். இந்த கிரிட்டிசிசத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் வரதான் செய்யுன்ற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன். நான் ருச்சிதா, ஹோம்பேட்லேருந்து வரேன். விஜய் அண்ணா இவ்வளோ பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். டோட்டல் வந்து 581. காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ். காமர்ஸ் போகணும். கங்க்ராச்சுலேஷன் சொன்னார், இதே மாதிரி சூப்பராக படிங்க அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு போங்க அப்படிலாம் சொன்னார். அண்ட் ஆல்சோ ட்வின்ஸுன்னு பார்த்து ஷாக் ஆனார். அதில் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் வேறு எய்ம் வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப அப்படி இல்லை, இது ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு போட்ட ஒரு இதுவாக தான் பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு செகண்ட் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு மூவ் ஆனாலும் அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. அவர் சொன்னது கரெக்டுன்னு தான் தோணுச்சு. அவர் சொன்ன சஜஷன்ஸ் எல்லாமே கரெக்டுன்னு தான் தோணுச்சு.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஜய் சார் வந்து தேட்டரில் தான் பார்த்துருக்கோம். நேராக பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருந்து. அவரும் நார்மல் மேன் மாதிரி தான் பிகேவ் பண்ணி நல்லா பேசினார். ஹாப்பி தான். அவர் சொன்னதை நீட்டை பற்றியும் ரொம்ப முக்கியமான கருத்து, ரொம்ப நல்லா இதுவாக தான் சொன்னார். அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் வந்து வராரு அவர். ஏன்னா இப்போ பசங்களுக்கு எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் யார் கெட்டவனுங்க அவங்க ஓட்டு போட அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போ கரெக்டாக ஓட்டுப்பா. அதனால தான் அவருக்கு முதல்ல கல்வியில் வந்து என்ட்ரி ஆகிறாரு. ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தானே நம்ம எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் இப்போ வந்து எல்லா கட்சியும் நீட்டை பற்றி பேசியிருக்காங்க. அது யாரும் செவிசாய்க்கலை. அப்படியே தான் வேண்டான்னு சொல்லு, அப்படியே தான் இன்னும் இது பண்ண. ஆனால் விஜய் சார் வந்து பேசி சாய்ச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து இளைஞர் மூலிமா அதை வந்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு புரட்சி உண்டு பண்ணால் நீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்கும். விஜயகாந்துக்கு அப்புறம் தைரியமாக என்ட்ரி ஆகிறவர் விஜய் தான். கண்டிப்பாக. ஸ்ரேயா, அரும்பாக்கம், சென்னை டிஸ்ட்ரிக்ட். 589 12th ஸ்டாண்டர்ட். விஜய் சார் இது மூலயமா தான் கால் வந்துச்சு. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் நேம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணக்கப்புறமா டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார் மூலயமா தான் வந்துச்சு. நான் சிஏ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நேரில் பார்க்க. பேசலாம் இல்லை, பட் அவர் கேட்டார் என்ன மார்க்கு அப்படின்னு கேட்டார். சொன்னப்போ அடுத்து என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்டார். நான் சிஏ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா படி அப்படின்னு விஷ் பண்ணி அனுப்புனார். ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவர் பேசினது வந்துட்டு ரியலி அப்ரிஷியேட். எல்லாமே லைக் ட்ரூ, எல்லாமே சொன்னது எல்லாமே ட்ரூ அப்படின்னு சொல்லுவேன். அவர் சொன்ன மாதிரி ஒரு சேஞ்ச் வந்தால் நீட் எடுத்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி நான் அது எல்லா இயரும் கண்டினியூ ஆகுன்றது எனக்கு தெரியல. பட் இந்த வாட்டி இவங்க அப்ரோச் பண்ணப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இது கான்ஃபிடென்ஷியல் இருக்கலாம். இப்போ அவர் பேசின மாதிரி நீட்லேயே சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தால் அண்ட் எஜுகேஷ்னல் வைஸ் அவர் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. எங்களுக்கு அடுத்த பேட்ச்லாம் வரவங்க மோஸ்ட்லி விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கவங்க இதுக்குன்னே படிப்பாங்க. கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. வணக்கம், என் பெயர் மு விக்னேஸ்வரி. நான் வந்து விஜய் சாரை பார்க்கணுன்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் நான் முடிக்கிறப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஜய் வந்து அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், 12th போகிறோம், மார்க் எடுக்கிறோம், விஜய் சாரை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் 12th நல்லா படித்து மார்க்கும் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிச்சு. நான் விஜய் சாரை நேரில் பார்த்தேன். அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து விஜய் சார்னால் அவ்வளோ பிடிக்கும். எல்லா படமையும் பார்த்துருவேன், எல்லா பாட்டையும் கேட்பேன். எனக்கு விஜய் சார்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து என் அண்ணனை பக்கத்தில் நின்று பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஆமாம், இப்போ வந்து என்ன மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து படிக்காதவங்க கூட விஜயை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம படித்தோம்னா நம்ம போய் விஜய் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு எங்களை வந்து அவர் ரொம்ப என்கரேஜும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சேம் டைம் பேரண்ட்ஸுக்கும் சேம் ஈக்குவாலிட்டி கொடுத்து எங்கள் கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் வந்து சீரியஸாக சூப்பர். நான் வந்து அவர் வந்து எல்லாரையும் சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கிட்டையுமே சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஸோ வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறதெல்லாம் சீரியஸாக பெரிய விஷயம். அண்ட்
நான் வந்து இங்கே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து என்னை கூட்டிகிட்டு வந்த காக்காச்சி மொபைல்ஸ் கமால் அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா என்னால் இங்கே வந்திருக்கவே முடியாது. அண்ட் என் பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக என்னை பார்த்தாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 12th ஸ்டாண்டர்ட் பிகாம் காமர்ஸ் குரூப். ஃப்யூச்சரில் வந்து ஆடிட்டர் ஆகணும், இல்லைனா கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட கட்சியில் சேர்ந்து நான் கண்டிப்பாக இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு விஜய்க்கு தான். ஆமாம், இன்றைக்கி நீட் தேர்வு பற்றி பேசியிருக்காரு. அது சீரியஸாக வந்து ரொம்ப தேவையான விஷயம். ஏன்னா நாங்கள்லாம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறோம். இப்போ எங்களை மாதிரி பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீட் எழுதணும் அப்படின்னா நிஜமாலுமே கஷ்டமான விஷயம். அதுக்கு கோச்சிங் கிளாஸ் தனியாக போயிட்டு அதுக்கு காசு செலவு பண்ணி அப்படி தான் நீட் எழுத முடியுமே. ஆனால் வந்து இப்போ ஸ்டேட் போர்டுக்கு வந்து நீட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்துருக்காரு. இந்த குரல் வந்து கவர்மெண்ட்டுக்கு கேட்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். நன்றி. நான் வந்து விஜய் அண்ணனுக்காக ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கேன். அண்ணனுக்காக. உருவக்கேளிகள் உன்னிடம் தோற்றது, உருவக்கேளிகள் எல்லாம் உன்னிடம் தோற்றது, உயரங்கள் நீ ஏற சிகரமும் சிறுத்தது, தோல்விகள் நீ காண வெற்றிகள் ஏங்கியது, வெற்றிகள் நீ பெறவே தோல்விகளும் தோற்றது, திரையில் நீ ஆடாத ஆட்டமும் இல்லை, தரையில் நீ சொல்லாத பாடமும் இல்லை, உமது படங்கள் சூடிய சர்ச்சை மகுடங்கள் யாவும் நீ அரசியலில் சூடவிருக்கும் பொன் மகுடமே, உமது படங்கள் சூடிய சர்ச்சை மகுடங்கள் யாவும் நீ அரசியலில் சூடவிருக்கும் பொன் மகுடமே, நாளைய தீர்ப்பில் அறிமுகம் நீ, நாளை மக்களின் தீர்ப்பின் அடையாளம் நீ, நாளைய தீர்ப்பில் அறிமுகம் நீ, நாளை மக்கள் தீர்ப்பின் அடையாளம் நீ. நன்றி. என் நேம் சுஜிதா. சிஸ்டரோட டாக்டர் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் 589 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நான் வந்தது தளபதியை பார்க்க. ஆமாம். போல்டாக பேசுகிறாருல்ல. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எஜுகேஷன் நீட் இதாகும். ட்ரக்ஸு மேபி ஒன்று ஒன்றா கொண்டு வருவார். அவர் எல்லாம் பண்ண முடியலனாலும் எஜுகேஷனும் ட்ரக்ஸும் கொண்டு வந்தாலே போதுமே மக்களுக்கு. கண்டிப்பாக. ஆமாம், சில்ட்ரன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு விஜய் பார்க்கணுன்னா ஸ்கோர் பண்ணால் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதான் ஹாப்பி ரொம்ப. ஆமாம், கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்கும். ஆஸ் அ ஃபேனாக கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீட்டு, நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸு, நிறைய இருக்கே சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக வந்து பண்ணுவார் வந்தார்.